Hello students, 11th public exam ஓட ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். 2022 ஓட கொஸ்டின் பேப்பர் 6011 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் இருக்கு அப்படின்னாவே அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன அர்த்தம், 2022 மார்ச்ல நடந்த ஒரு கவர்மெண்டோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 மார்க்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 2 மார்க்ஸ் எப்படி படிச்சோன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இது வந்து இங்கிலீஷில் படிக்காதவங்க இங்கிலீஷில் எப்படி ஒரு 60 above ஸ்கோர் பண்ணலாம், எப்படி ஈஸியாக சென்டம் எடுக்கலாம், இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி படித்தோம்னாக்கா நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, என்னென்ன பேராகிராஃப்லாம் ஈஸியாக படிக்கலாம், இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ண இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ச்சியாக 12th வீடியோஸும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத இமீடியட்டாக பார்த்துடலாம். 11th மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா. இம்பார்ட்டன்ஸு இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தானே. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற மாடல் நமக்கு அப்படியே மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதில் இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே வரும் அப்படின்னு நம்பக்கூடாது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இதுதான் வரும், இது மட்டும்தான் வரும் அப்படின்லாம் வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்து நம்பாதீங்க. அதில் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன நமக்கு தெரியாது, எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்ற முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த 2022ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 21 மார்க்ஸ்னும் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க, ஆன்டனிம்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ப்ரிஃபிக்ஸ், அப்ரிவியேஷன், அடுத்து இடியாமெட்டிக் எக்ஸ்பிரஷன், அடுத்தது பிரேசல் வேர்பு, காம்பவுண்ட் வேர்பு, அதுக்கடுத்து டெஃபினிஷன், ரைட் டெஃபினிஷன் வேர்டு, அண்டர்லைன் வேர்டு, டெரிவேட்டிவ், அதுக்கடுத்தது ஐஎஸ்எம் வேர்டு, மாடல் வேர்பு, ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டேகு, அடுத்தது கரெக்ட் டென்ஸ், டிட்டர்மினர், ஷூட்டபிள் டிட்டர்மினர், ஷூட்டபிள் ப்ரைஸ் எல்லாமே 20க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். அது வெறும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்க வேண்டாம், அது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே 100% வரக்கூடியது. ஸோ அந்த வீடியோ போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃபோடு அதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய முக்கியமான தகவல் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பப்ளிக்கில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் இந்த 20 கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கிளாசரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாசரியில் கொடுத்துருக்குற அந்த சினானிம்ஸ் என்ன மீனிங். ஸோ நீங்கள் ஒரு மீனிங் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்டனிம்ஸ். ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்னாவே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த கிளாசரியை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஆட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஆப்போசிட்டை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒக்காபுலரி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது போக ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 to 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் பாருங்கள், கண்டிப்பாக அதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் த செட் ஆஃப் போயட்டிக் லைன். ஒரு போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ரிப்பீட்டடாக எதெல்லாம் வருதோ அதுதான் மேக்ஸிமம் வரும். இதில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 யூனிட்ஸ் இருக்கா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ், ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், இந்த 3 யூனிட்டை நீங்கள் பக்காவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே இந்த மாதிரியான கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? 21 வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீட் லேர்ன் இது கொடுத்துருக்காங்க கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்லாம் நான் ரீட் பண்ணால் வீடியோ லென்த்தியாக போகும், நீங்கள் பார்த்துக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த கொஷின்ஸ்லாம் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபோட்டோ இமேஜஸாக இந்த வீடியோ சென்ட் பண்ணும்போதே இதை ஃபோட்டோ இமேஜஸாக கீழே கொடுத்துட்றேன். வீடியோ ஓடணுன்றதுக்காக இந்த வீடியோ போடல, பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறேன். இதை வந்து பிடிஎஃபாக கேட்டுறாதீங்க, இந்த பிடிஎஃப் வந்து பெருசாக இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட கவனிங்க, இங்கே பாருங்கள், நம்பர் பாருங்கள், 2371 பேஜஸ் இருக்குது. இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி என்னால் இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது.
ஸோ தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்க வேணா, ஃபோட்டோ இமேஜஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து பாருங்க, எனி 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கிராமர் பார்ட். இதில் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் தானே. இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். உங்களோட புக் பேக்கில் இருக்க அந்த கிராமரே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது போக இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் வே டு சக்ஸஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட பிடிஎஃப் லிங்க்கும் அந்த வீடியோவில் இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே இதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ கிராமர் நாலேஜ் மஸ்ட். அப்போதான் இந்த இடத்துல நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு எழுத சொல்றாங்க. எனி 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வே டு சக்ஸஸ் கைட்லயும் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகே, இது வந்து 3 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி 2 மார்க்ஸ், எனி 2 சொல்லியிருக்காங்களே, 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மார்க்ஸ். ஸோ 6 மார்க்ஸ். ஓகே, why did the grandmother accompany the author to school? What did Mary Kom consider her greatest achievement? Why are universities necessary for your society? இது 3மே நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 mark questions. Write an article, road safety in about 50 words, ironing shirt, your brother wishing him on his birthday, email ரைட் த இமெயில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டருக்கு வந்து ஒரு மெசேஜ், சிஸ்டர் ரிமைண்டிங் ஹர் அபவுட் த கோச்சிங் கிளாஸ் தட் ஈவினிங் ஆஃப்டர் ஸ்கூல் ஹார்ஸ் ரைட் எ மெசேஜ். ஸோ சிஸ்டருக்கு மெசேஜ் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எனி 3 நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக 9 மார்க்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் கொஷின். பேராகிராஃபில் வந்து ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஈஸியாக இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 42 பார்த்தீங்கன்னா போயட்டிக்கோட பேராகிராஃப். ப்ரோஸில் உங்களுக்கு மேரி காமும், அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு செகண்ட் ஒன் வந்து கான்வெகேஷன் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே படிங்க. ரெண்டுமே படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பேராகிராஃபில் எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்க எல்லா பேராகிராஃபும் படிங்க. சரிங்களா? ஒன்று ப்ரோஸ் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட், இல்லை செகண்ட் 3 யூனிட்ஸ், அப்படி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா எது கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுவும் அந்த மேரி காம்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா போயட்டிக் பேராகிராஃப்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக் கொடுத்துருவாங்க. ஸோ இதையுமே பாருங்கள், எதுவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது வந்து டெவலப் த ஹின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். கொடுத்துருக்க இந்த கீ பாயிண்ட் வச்சு நீங்கள் வந்து சப்ஹெட்டிங் கொடுத்து அழகாக வந்து நோட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கடுத்தது சம்மரி ரைட்டிங், இதுவும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு அழகாக வந்து அதை ரஃப் காப்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் காப்பி எழுதுங்க. அதில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங் இந்த 2 லெட்டருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வே டு சக்ஸஸில் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கோட கொடுத்துருக்கு. ஸோ எல்லா லெட்டரும் அதில் இருக்குது, கொஞ்சம் படிக்க பாருங்கள். ரைட் எ லெட்டர் டு கமிஷனர் ஆஃப் த கார்பரேஷன் கம்ப்ளைண்டிங் அபவுட் த சானிடரி கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட் இன் யுவர் லொக்காலிட்டி. அடுத்து ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் இன்ஃபார்மிங் him her that you would visit her the following week and celebrate your birthday her. ஸோ ரெண்டுமே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எரர். ஸோ இதையும் அட்டன் பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஓன் வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க. ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லேருந்து நோட்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டைலாக், டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் பேசுகிற மாதிரி. பில்ட் எ டயலாக் வித் எ மினிமம் 5 எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் எ டீச்சர் அண்ட் எ ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் கம் லேட் டு ஸ்கூல். ஏன் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிற மாதிரி அவங்களோட கான்வர்சேஷனை நம்ம வந்து ஒரு 5 சென்டென்ஸ் வந்து கான்வர்சேஷன் கொடுக்கும். 5 சென்டென்ஸ் மீன் டீச்சர் ஒரு 5 பாயிண்ட் பேசணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்க முடியும், உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக படிச்சுக்கலாம், பயந்துக்க வேண்டாம். கொஸ்டின் ஆன்சராக இருக்கட்டும், பேராகிராஃபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் படிக்க பாருங்கள், அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டு 3 யூனிட்ஸ் படிக்க பாருங்கள். சொன்னது புரியுங்களா? இந்த கொஷின் பேப்பருக்கான ஃபோட்டோ இமேஜஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் படிக்காதவங்க கூட நான் சொன்ன பிரகாரம் படித்து பாருங்கள். கிளாஸரி படிங்க, வொக்காபுலரி படிங்க, ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் படிங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. தேங்க்யூ.
அதை பாருங்கள் 2022 மே மந்த் நடந்த அந்த கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீயும் இதுலேயே அட்டாச் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1லேருந்து 20 வரையும். சரிங்களா? அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் அதில் எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. அதாவது 2 மார்க்ஸ்னால் அப்படியே 2 மார்க்ஸ் கொடுக்காம ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்ஸ்க்கானது ஒரு 1 மார்க்கு, அப்புறம் ஸ்மைலின்னு எழுதுனதுக்கு வந்து அதுக்கு சிமிலின்னு எழுதுனதுக்கு வந்து அதுக்கு ஒரு 1 மார்க்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கு 1 மார்க்கு, பிக்கு 1 மார்க். ஸோ என்னென்ன நோட்ஸுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஈஸியாக. ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆன்சர் வந்து லென்த்தியாக எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்கன்னு கிடையாதுங்க. முக்கியமான அந்த கேள்விக்கு ஆனால் என்ன ஆன்சர் அது கீ பாயிண்ட்டோடு எழுதுனா போதும். சரிங்களா? அதே மாதிரி நேம் ஆஃப் த போயம், இது எக்ஸ்பிளைன் எனி டூ ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ்டில் அதில் நேம், போயமோட நேம் என்ன, அதோட ஆத்தர் நேம் என்ன அப்படின்னு எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் ரெலவெண்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து போயம் போயட் கொடுத்துருக்காங்க, அடுத்ததும் போயம் போயிட்டு, அடுத்தது போயம் போயிட்டு, அதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் தான் எழுதிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 30 வேர்ட்ஸ், மோர் தென் 30 வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்து 34, 35, 36, ஸோ 3 கொஷின்ஸ்க்குமே மார்க் கொடுத்துருக்காங்க, 3 மார்க்ஸ். த ஸ்கூல் வாஸ் அட்டாச் டு த டெம்பிள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மேரி காம் ரிட்டைன் ஹர் வேர்ல்டு டைட்டில் இன் 2006 பை டிஃபீட்டிங் ஷெல்யூட்டா டியூட்டா ஆஃப் ரொமானியா. இல்லை ஷீ டிட் இஸ் 4 feat. திஸ் ஃபீட் அட் த 4th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இஸ் நியூ டெல்லி. இந்த மாதிரி ஏதாவது எனி ஒன் ஒரு ஆன்சர் எனக்கு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 36க்கும் பார்த்துக்கோங்க. அதே போல் 37th கொஷின் பாருங்கள், உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸ் அப்படின்னாக்கா வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாக்கா, நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக்ஸ் அப்படின்னா 1 மார்க் கட் பண்ணுறாங்க. ஃபியூ மிஸ்டேக்காக இருந்தால் அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கேன் பி அவார்டட் 1 மார்க் ஈச். அதாவது நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்குமே அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் கொடுத்து ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி மார்க் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது 38th கொஷின்ஸ் வந்து அயனிங் எ ஷர்ட், 3 மீனிங்ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் மீனிங்ஃபுல்லாக ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 3 மார்க்ஸு. அதுக்கப்புறம் சில மிஸ்டேக்ஸோடு நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸு, ரொம்ப மிஸ்டேக்ஸாக எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 39th பாருங்கள், அதுக்குமே உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இமெயில் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 2க்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துறாங்க. ஸோ எப்போயுமே 2 அட்ரஸை கரெக்டாக எழுதிடுங்க, அதுக்கு 1 மார்க். அப்புறம் சப்ஜெக்ட்க்கும் சால்யூஷன் கண்டென்ட்டுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால் 2 மார்க்ஸ் கட் பண்ணுறாங்க, 2 மார்க்ஸ் மொத்தத்தில் கொடுக்குறாங்க. இல்லை நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து 40யும் அதே மாதிரி தான். 40th கொஸ்டின்மே டைமு டேட் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு, மெசேஜுக்கு 2 மார்க்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள் 41. ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். 150 வேர்ட்ஸ் ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60% லாங்குவேஜ், ஸ்டைல் அண்ட் ஆர்கனைசேஷன், 40% கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. எக்ஸ்பிரஷனலி குட் பேராகிராஃப், கரெக்டாக எல்லாம் நல்ல பேராகிராஃப் கொடுத்துருக்கீங்கன்னா 5 மார்க்ஸ் தான். கரெக்ட் ஆன்சர் வித் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் வித் நோ மிஸ்டேக், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எல்லா பாயிண்ட்ஸும் எழுதியிருக்காங்கன்னா 4 மார்க்ஸ். கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ், கொஞ்சம் மிஸ்டேக்ஸோட ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னா 3 மிஸ்டேக்ஸ். ஃபியூ பாயிண்ட்ஸ் கொஞ்சம், அதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்காங்க மிஸ்டேக்கோடனா 2 மார்க்ஸு. ரொம்ப மிஸ்டேக் நிறைய எழுதி ஒன்றுமே இல்லை, ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு 1 மார்க். எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் எ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். இதுவுமே அதே தான். குட் பேராகிராஃப், நல்ல ஒரு பேராகிராஃப் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ். நல்ல ஒரு கண்டென்ட்டை உள்ளே கொடுத்துருக்கீங்க ஹிண்டோட அப்படின்னா. அதில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வெறும் பாயிண்ட்ஸோட எதுனா 4 மார்க்ஸு, ஃபியூ மிஸ்டேக்ஸ்க்கு 3 மார்க்ஸு, ஃபியூ பாயிண்ட்ஸுக்கு 2 மார்க்ஸு, ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ்னால் 1 மார்க்ஸ். ஓகே, அடுத்து பேராகிராஃப் கொஷின்ஸ்க்கு 5 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 43 அதே மாதிரி தான். அடுத்து சம்மரிக்கு அப்படி தான். ஃபார்மெட்டு, ரஃப் டிராஃப்ட்டு, நீங்கள் வந்து காப்பி ரைட்டிங், அதாவது ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட்,
ரஃப் டிராஃப்ட் பேராகிராஃப் இது ரஃப் டிராஃப்ட்க்கு வந்து 1 மார்க் சொல்லியிருக்காங்க. ஷூட்டபிள் டைட்டில் கொடுத்தீங்கன்னா 1 மார்க்ஸ், பேராகிராஃப்க்கு 3 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸெப்ஷனல் சம்மரி கேன் பி given மேக்ஸிமம் மார்க்ஸ். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேராகிராஃப் மே நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, சம்மரி ரைட்டிங்க்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நோட் மேக்கிங்க்கு உங்களுக்கு வந்து டைட்டில் ஹெட்டிங் எழுதுனா 1 மார்க் கொடுத்துறாங்க. சப்ஹெட்டிங்க்கு சப்டைட்டிலுக்கு 2 மார்க்ஸ், கீ பாயிண்ட்டுக்கு ஒரு 2 மார்க்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூட அட்டன் பண்ணி வச்சாவே அழகாக 1 மார்க் 2 மார்க்ஸ்ன்னு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? அதே மாதிரி கமிஷனருக்கு எழுதின அந்த கார்பரேஷன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் டூக்கு வந்து 1 மார்க் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சாச்சுரேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க், சப்ஜெக்ட்டுக்கு 1 மார்க், பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ். கரெக்டாக எழுதிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னா 5 மார்க்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டருமே அதே மாதிரி தான். ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தால் 5 மார்க்ஸ். பிளேஸ் அண்ட் டேட், சென்டரோட அட்ரஸோட பிளேஸ் அண்ட் டேட் எழுதுனீங்கன்னா 1 மார்க், சாச்சுரேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க், பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ், அட்ரஸ் ஆன் த என்வலப்க்கு 1 மார்க். ஸோ ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த பிளேஸ் டேட்டு அட்ரஸ் எழுதுனாவே அதில் வந்து 2 மார்க்ஸ் வருது இல்லையா? ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி எரருக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு பேசேஜ், அதாவது பேசேஜ் கொடுத்து அதோட கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அடுத்து வேறு எந்த இயர் இந்த கொஷின் பேப்பர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.